சித்தாந்தம் சொல்கிறது. இப்போ திதிக்ஷா சந்நியாசம், சந்நியாசத்துக்கு தான் உபரதி அப்படின்னு பேர். உபரதிஹி அப்படின்னா சந்நியாசம்னு சொல்லுவாள். பற்றற்றவனாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறவனாக இருக்கணும். பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறான்? நிறைய பணம் சேர்க்குறான். இதுக்கு சேர்க்குறான் தெரியல, அவனுக்கே தெரியல. பணம் இருந்தால் ரொம்ப நல்லது சார், இருக்கணும் அப்படிங்கிறான். பணத்தை வச்சுட்டு ஒன்று இவன் அனுபவிக்கணும், ஒரு விஷயத்தை சுகத்துக்கு சாதனமாக ஆக்கிக்கணும்னு தானே இவன் சேர்க்குறான். அப்போ அது எப்போ சுகத்துக்கு சாதனமாக ஆகும்? பணம் வந்தால் அதை வச்சு இவன் ஏதாவது விஷய சுகத்தையாவது அனுபவிக்கணும், இல்லை பரலோகத்துக்கு சுகமாக அதை மாற்றணும், தானம் பண்ணணும். ரெண்டு பண்ணினாதான் பணத்துக்கு உபயோகம். இல்லாமல் லாக்கரில் போட்டு பீரோ லாக்கரில் தெரியாமல் பணத்தை வச்சுட்டே இருக்கிறது, எல்லா இதுலேயும் மாற்றி வச்சுக்கிறது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உபயோகமே இல்லாமல் போயிடும். தனானி கோஷே பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி ஜனாஸ்மசானே தேகஸ்சிதாயாம் பரலோக மார்க்கே தர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகா. இவன் பண்ண கர்மாக்கள்லாம் இவன் கூட வரும். புண்ணியகர்மாவும் பாபகர்மாவும் தான் இவன் கூட வரும். இந்த பணமோ பிராணிகளோ பத்னியோ இந்த சரீரமோ எதுவுமே கூட வராது. அப்போ இதை சுகத்துக்கு சாதனமாக இவன் அதை உபயோகப்படுத்திக்கணும். உபரதிஹி ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, தீவிரமான நம்பிக்கை. சாஸ்திரத்தில், சாஸ்திர வாக்கியங்களில், வேத வாக்கியங்களில், குருவனுடைய வாக்கியத்தில், இதில் அசைக்க முடியாததான நம்பிக்கை இருக்கே, இதுக்கு தான் ஸ்ரத்தா அப்படின்னு பேர். ஸ்ரத்தையோடு பண்ணுங்கோ அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஸ்ரத்தை இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணினான்னா அது பலனை கொடுக்காது. சாஸ்திரேஷு குருவாக்கியேஷு சத்தியபுத்தியா அவதாரணா சா ஸ்ரத்தா கீர்த்திதா சத்பிஹி யயா வஸ்தூபலப்தயே அப்படின்னு நிர்வச்சனம் சொல்கிறா. சாஸ்திரத்தில் சொல்லிவிடுத்தா சத்தியம் அது அப்படின்னு அதில் திருடமான நம்பிக்கை இருக்கணும். ஏதோ நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு அமாவாசை தர்ப்பணம் பண்ணான்னா என்ன பலன் வரும் அவனுக்கு? சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, புராணங்கள்லாம் அத்தியாயமாக கதர்றா. சாஸ்திர அமாவாசை ஸ்ராத்தம் தரிச ஸ்ராத்தம்னு எடுத்துட்டா ஸ்காந்த புராணத்தில் பக்கமாக 50 பக்கம் 100 பக்கம் பேசுகிறார் அதை பற்றியே. இவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கு. சங்கிரமண புண்ணிய காலம் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. மாசப்பரப்பு அப்படிங்கிறது பெரிய புண்ணிய காலம். அந்த சமயத்தில் இவன் பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் பலன் அபரிமிதமாக சொல்லியிருக்கு. சங்கிரமணம் அப்படிங்கிறது அவசியம் எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டியதான புண்ணிய காலம். அதில் தர்மங்களை அனுஷ்டிக்கணும். சங்கிரமண காலத்தில் ஸ்நானம் பண்ணணும். நைமித்திக ஸ்நானம்னு பேர் அதுக்கு. சங்கிரமண காலத்தில் சங்கிரமண புண்ணிய காலம் ஸ்நானம் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். புருஷால் மட்டும் தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு மட்டும் இல்லை, ஸ்திரீகளும் பண்ணணும். சங்கிரமண புண்ணிய காலத்தில் ஸ்நானம் பண்ணணும், தானம் பண்ணணும், எல்லாருக்கும் உண்டு. தர்ப்பணம் பண்ணுறவா தர்ப்பணம் பண்ணணும். அப்படி ஸ்ரத்தையோடு பண்ணணும் எதை பண்ணாலும். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஒரு சாதனம். சமதமாதிகளில் இது ஒன்று. இப்போ விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், சமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம் அப்படின்னு 4வது சாதனம். முமுக்ஷா அப்படின்னா மோக்தும் இச்சா. முக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கே, அதுக்கு தான் முமுக்ஷா அப்படின்னு பேர். நம்மளுக்கும் இருக்குது இல்லையா ஆசை? இருக்குது. நம்மளும் அப்போ சாதன சதுஷ்டய சம்பன்னனா, அதில் ஒரு சாதனமாவது எங்கள் கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முமுக்ஷ இருக்குது, எங்களுக்கு முமுக்ஷுத்வம் இருக்கே, இருக்குது நம்மளுக்கும். எப்படி இருக்கு? எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், எல்லாம் வேணும், மோட்சமும் கிடைச்சா தேவலை, நன்னாதான் இருக்கும். அது மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு. நான் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும், அதுவும் வந்தால் ஓகே, எனக்கு ஒன்றும் அதில் ஆக்ஷேபணம் இல்லை, நன்னாதான் இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு இருக்குது. இது முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவத்தை சொல்லலை. எதை சொல்கிறது சாஸ்திரம்னா, எனக்கு மோட்சம்தான் வேணும், முக்தி தான் வேணும், பகவத் சாட்சா்காரம்தான் வேணும், ஆத்ம சாட்சா்காரம்தான் வேணும்.
அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை. அதுக்கு அனுகூலமாக இருக்கிறத நான் அடைஞ்சு அதை அடையிறதுக்காக இதெல்லாம் நான் உபயோகப்படுத்திக்கிறேன் போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உனக்கு முமுட்சுத்துவம் இருந்தால் நீ சாதன சதுஷ்டயத்தில் ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்படி இருக்கோ நம்மளுக்கு அவாவாளுக்கு தெரியும் இருக்கான்னு. இப்படி இதை தான் 4 சாதனங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த 4 சாதனம் ஒருவன்கிட்ட இருந்தால் தான் அவன் ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆகிறான் அப்படின்னு சாஸ்திரம். இந்த 4 சாதனம் என்ன அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நித்திய நம்மளுடைய செயலில் இதெல்லாம் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கணும். விவேகம் பண்ணுறது உண்மையா பொய்யா இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி விஷய சுகங்கள்லாம் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்து அதிலிருந்து வைராக்கியம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்திரியத்தை நிகிரகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒவ்வொன்றா விடணும். இந்திரிய நிகிரகம் காசிக்கு போனால் அதை விட்டுட்டு வந்துட்டேன் இதை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாளே, எதுக்கு? இந்திரிய நிகிரகம் பண்ணுறதுக்கு தான். காசிக்கு போய் விட்டுட்டு வரணும். காசி என்ன கேட்குறதா என்ன? கங்கை கேட்குறதா? கங்கைக்கு என்ன? நீ புடலங்காயை விட்டா என்ன, பரங்கிக்காயை விட்டா அதுக்கு என்ன ஆச்சு? அதுக்கு ஒன்றும் இல்லை. காசிக்கு போகிறது அப்படிங்கிறது இவனுடைய ஆத்மஸ்ரேயஸை தேடிக்கிறதுக்காக ஒரு யாத்திரை. அது காசிக்கு போனால் விட்டுட்டு வருது, பிடிச்சதை விட்டுட்டு வருது அப்படின்னா எதுக்காக விட்டுட்டு வருது? கொஞ்சம் கொஞ்சமாக இவன் ஆத்மஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் பிரவேசிக்கணும். அப்போ இந்திரிய சுகத்தை இவன் தியாகம் பண்ணணும், இந்திரியத்தை அடக்கணும். அதான் முதல் ஸ்டெப்பு. குறைக்கணும் எல்லாத்தையும். அதுக்காக தான் காசியில் போனால் விட்டுட்டு வாங்கோ அப்படிங்கிற. ஒன்றைத்தான் விட்டுட்டு வரணும்னு இல்லை, எல்லாத்தையுமே கூட விட்டுட்டு வரலாம். விட்டுட்டு வரணும்னு இல்லை, அங்கேயே கூட இருக்கலாம். நோக்கம் என்ன அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்மளுக்கும் சித்திக்கும் நிச்சயமாக. முயற்சியே பண்ணாமல் இருந்தால் எந்த ஜென்மாவில் சித்திக்கிறது? இப்போயோ எத்தனை கோடி ஜென்மா ஆச்சோ தெரியாது, எடுத்துகிட்டே இருக்க வேண்டிதான். நம்மளுக்கே சரீரம் சுகமாக இருக்கா துக்கமாக இருக்கா? மனுஷ சரீரம் இருக்கிறதுலையே ரொம்ப உயர்வான சரீரம் எல்லா ஜந்துக்களுக்குள்ளேயே, ஆனாலும் சிரமமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு விதமாக சிரமமாக இருக்குது. வயசாகிடுத்துன்னா ஜர கழட்டுத்தன்மை வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம், ரொம்ப கஷ்டம். ஜரா மாதிரி ஒரு கஷ்டம் கிடையவே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். மனசு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு துடிக்கும், எதுவுமே இவனால் பண்ண முடியாது. எல்லாரும் இவனை அவமதிப்பா, கேளனம் பண்ணுவா. இவனை மதித்து யாரும் வந்து கிட்டக்க வந்து பேசவே மாட்டான், பேரங்கூட பேச மாட்டான் கிட்டக்க வந்து. அது மாதிரி ரொம்ப அவமானம் நடக்கும். ஒரு பொறுப்பெல்லாம் இவங்கிட்டேருந்து கழலும். ஜர ரொம்ப துக்கம், சரீரமே துக்கமாக தான் இருக்குது. நித்தியம் காலை வலிக்கிறது, ராத்திரி படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது, கையை வலிக்கிறது, ஒவ்வொரு புது புது வியாதியாக வருது. அதை பாதுகாத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம திடீர்னு இருந்துகிட்டே இருக்கோம், திடீர்னு முடி நரைச்சி போகிறது. உடனே நரைச்சி போகிறதேன்னு அதை பார்த்து துக்கப்படுறான். அதுக்கு டை அடிச்சுக்கிறான். உடனே டை அடிச்சுட்டே இருந்தால் ஏதோ வியாதி வருது, அதனால உடனே வழுக்க விழுறது, உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட், பல்லு விழுறது, என்னமோ மாற்றி மாற்றி துக்கம்தான். சரீரத்தினால என்ன சுகம் இருக்குது? இந்த சரீரத்தையே சாஸ்திரங்கள் எப்படி வர்ணிக்கிறது தெரியுமோ? அது வர்ணிக்கிறத பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மலபாண்டம் அப்படின்னு சொல்லிவிடுறது சாஸ்திரம். ஒரு பாத்திரத்தில் கேவலம் மலமூத்திரங்களை வச்சு ஒரு பாண்டத்தை மூடி வச்சுருந்தா அதுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை போய் தொடுவோமா? நம்ம கிட்டக்க போவோமா? சாக்கா அது இந்த சரீரங்கிறது அதுதான். நம்மளுடைய சரீரமாக இருக்கட்டும், புறத்தியாருடைய சரீரமாக இருக்கட்டும், எல்லாருமே இதை தெரியுமே நம்மளுக்கும். இப்படி தான் இருக்குது இந்த சரீரம். சாஸ்திரமே அதான் சொல்கிறது. நீ அப்படி தான்டா நீ நினைக்கணும். சரீரம் நான் இல்லை அப்படின்னு நினைக்கணும் நீ. ஜடபரதோபாக்கியானத்தில் ஜடபரதர் இந்த சரீரங்கிற இதை நான் போட்டு பரட்டி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். நீ இனிமேல் எனக்கு என்னடா சிக்ஷை கொடுக்கணும் ரகுகணா? வெயில்லையும் மழையிலையும் காற்றுலையும் புயல்லையும் இந்த சரீரத்தை போட்டு நான் வாட்டி எடுத்திருக்கேன். இனிமேல் என்ன நீ சிக்ஷிச்சிருவேன் அப்படிங்கிறியே? இனிமேல் சிக்ஷிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா இந்த சரீரத்துக்கு அப்படிங்கிறார். இப்போ
நம்மளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சமாவது வைராக்கியம் வரும். இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு வைராக்கியம் வரும். அதுக்காக நான் சரீரத்தை போய் மழையில் நிற்கிறேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் பக்குவம் வரலை. இன்னும் நிறைய தர்மங்கள்லாம் பண்ணணும். சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம். தர்மம் பண்ணணும்னா சரீரம் நன்னா இருந்தால் தான் பண்ண முடியும். எங்கடா எத்தனம் பண்ணணும் அப்படின்னார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில். குத்திர விதேஜோ யத்னஹ வித்யாபியாசே சிகித்சாயாம் அப்படின்னு சொல்கிறார். வித்யாபியாசத்தில் முயற்சி பண்ணணும். நிறைய ஜன்மா முழுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருக்கணும். சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து படிக்கணும். சின்ன வயசில் மட்டும் படிக்கணும்னு அர்த்தம் இல்லை, சின்ன வயசுலேருந்து படிக்கணும். அதே மாதிரி இந்த சரீரத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுல முயற்சி பண்ணி பார்த்துக்கணும். சிகிச்சை பண்ணிக்கணும். அப்பப்போ என்ன தேவையோ அந்த சிகிச்சை பண்ணி, சிகிச்சா அப்படிங்கிறது தான் போஜனம். சரி, சிகிச்சை அப்படின்னா வைத்தியம்னு அர்த்தம். சாப்பிட்றோமே, எதுக்கு சாப்பிட்றோம்? பசி ஆத்துறதுக்கு. க்ஷுத்வியாதிஷ்ட சிகித்ஸ்யதாம் அப்படிங்கிறார். பவசுகே தோஷானுசந்தீயதாம். பகவத்பாதாள் சோபான பஞ்சகத்தில் டெய்லி ஒரு வியாதி உனக்கு வருது, அதுக்கு நீ சிகிச்சை பண்ணிக்கோங்கிற. என்ன வியாதி? பசிங்கிறது வியாதி. அதுக்கு மருந்து தான் சாப்பிட்றது அப்படிங்கிறது. அதான் அளவாக அந்த வியாதி சரியாகிற அளவுக்கு சாப்பிட்டா வியாதி சமணமாகும். நீ வச்சு தீட்டினேன்னா புதுசாக வியாதி கிளம்பும். பவசுகே தோஷானுசந்தீயதாம் அப்படின்னு பகவத்பாதால் சொல்கிறேன். இப்போ சிகிச்சை பண்ணி இந்த சரீரத்தை பாதுகாத்துக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும்னு பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில் சொல்லப்படுற 4 சாதன சதுஷ்டயங்கள். இதை முயற்சி பண்ணி நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணி அதை அடைஞ்சு வேதாந்த சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. இந்த அம்பாள் சொல்கிறா, கோப்யம் எதத்யந்தம் அனன்ய வாச்சியம் வதந்தி பக்தேஷு மகானுபாவாக ததப்யஹோஹம் தவ தேவ பக்தா பிரியோசிமே த்வம் வத எத்து பிருஷ்டம். நீங்கள் பிரம்மஜானி, நான் உங்களுடைய பக்த, பரமபக்த. எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு நிச்சயமாக சங்கல்பிதையாக இருக்கேன். நான் சங்கல்பிச்சுண்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடியதான எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறா. ஞானம் சவிஜான மதானுபக்தி வைராக்கியயுக்தஞ்ச மிதம் விபாஸ்வத் ஜானாமியகம் யோஷிதபி த்வதுக்தம் யதா ததா ப்ரூஹி தரந்தி ஏன. பக்தி வைராக்கியத்தோட கூடியதான ஞானமானது பிரகாசிக்கிறது. அந்த ஞானத்தை ஸ்திரீயாக இருக்கேனேனா அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணாமல் விட்டுடாதீங்கோ. ஸ்திரீயாக இருந்தாலும் உங்களுடைய பக்தை எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ. நிச்சயமாக நான் அதை தெரிஞ்சுப்பேன். உங்கள் வாக்கிலிருந்து நான் அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னார், தரந்தி ஏன, எந்த ஞானத்தினால சம்சாரத்தையே தாண்ட முடியுமோ அப்பேற்பட்ட ஞானத்தை நான் நிச்சயமாக உங்ககிட்டேருந்து கேட்டு புரிஞ்சுப்பேன் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. பிருச்சாமி சாண்யச்ச பரம் ரகசியம் ததேவச்சாகிரே வத வாரிஜாக்ஷா ஸ்ரீராமச்சந்திரே அகில லோகசாரே பக்திர்திருடா நௌர்பவதி பிரசித்தா. ரகசியமான மற்றொரு கேள்வியும் நான் கேட்குறேன். ஹே வாரிஜாக்ஷா, வாரிஜம் அப்படின்னா தாமரைக்கு பேர். வாரி அப்படின்னா தீர்த்தம். வாரிஜம் வாரிணா உற்பன்னம், வாரிணா சஞ்சாதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வாரிஜம் அப்படின்னு பேர். வாரிஜாக்ஷா கமலக்கண்ணனே அப்படிங்கிறார். கமலக்கண்ணனாம் பரமேஸ்வரன். இங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? சொல்கிறா அம்பாள் சொல்கிறா முக்கண்ணன் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். விலோச்சனன் அப்படின்லாம் பேர். பரமேஸ்வரனுக்கு திரிலோச்சனன், கமலக்கண்ணன்னு நாராயணன் தான் சொல்லுவாள். பரமேஸ்வரனுக்கும் கமலக்கண்ணு தான், கமலக்கண்ணன் தான். அவன் கண்ணு என்ன கமலம் மாதிரி இல்லையா? கமலக்கண்ணனாக தான் இருக்கான் அவனும். அம்பாள் சொல்கிறா வாரிஜாக்ஷா. அவளுக்கு அவள் ஆத்துக்கார் வசதி.
வாஸ்தவமாகவே அவர் வாரிஜாக்ஷன் தான். இப்படி கூப்பிட்டு நீங்கள் எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கோ, ரகசியமான விஷயத்தை நான் கேட்குறேன். ஸ்ரீ ராமச்சந்திரே அகில லோகசாரே பக்திர் திருடா நௌர்பவதி பிரசித்தா. அகில லோகசாரே எல்லா லோகத்துக்கும் சாரமான ஸ்ரீ ராமச்சந்திரன், அவனிடத்தில் இருக்கக்கூடியதான பக்தியானது நௌர்பவதி பிரசித்தா. எப்பேற்பட்டது தெரியுமா? அது நௌஹு. நௌஹு அப்படின்னா படகு. அதுதான் படகு இந்த சம்சார கடலை தாண்டறதுக்கு. அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். பக்தி பிரசித்தா பவ மோக்ஷணாய நானியத்தத சாதனமஸ்தி கிஞ்சித் ததாபி ஹிருத்சம்சய பந்தனம் மே விபேத்துமருகசி அமலோக்திபிஸ்துவம். இந்த சம்சாரத்தை கடக்கணும், சம்சாரத்தை விட்டு அதிலிருந்து வெளியில் முக்தி அடையணும் அப்படின்னா பக்தி தான் சாதனம் அப்படிங்கிறது சித்தம். நானியத்தத சாதனமஸ்தி கிஞ்சித், அதை விட்டால் வேறு சாதனமே இல்லை. பக்தினா என்ன அப்படிங்கிறதுக்கும் நிர்வச்சனம் சொல்லியிருக்கார். நம்ம என்ன நினைக்கிறோம், பக்தின்னா பரமேஸ்வரன் வேறு நம்ம வேறு அப்படின்னு ஏதோ நினச்சிண்டு ஒரு பூஜை பண்ணுறது இது பக்தின்னு நினைக்கிறோம். முதல் ஸ்டெப்பு அதெல்லாம். வாஸ்தவமான பக்தி ஆத்மானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. விவேக சூடாமணியில் பகவத் பாதாள் பக்தினா என்னடான்னார், ஸ்வஸ்வா ஆத்மானுசந்தானம், அவனுடைய ஆத்மாவை அவன் தெரிஞ்சுக்கிறது, அதிலேயே லயிச்சு இருக்கிறது தான் பக்தின்ட்டார் அவர். ராமனை நினைக்கிறோம் அப்படின்னா ராமனும் ஆத்மாதான். நம்மளுக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஆத்மாதான் ராமனும். ராமன் தான் இங்கே இருக்கான், இங்கே இருக்கிறது தான் ராமன், வேறு வியத்தியமே கிடையாது. அப்போ ஐக்கியம், பிரம்மைக்கியத்தை அனுசந்தானம் பண்ணுறான் பாருங்கோ, அதையே நினச்சி பார்த்துட்டே இருக்கானே, அதிலையே லயிச்சிருக்கான், அதுக்கு தான் பக்தின்னு பேர் அப்படின்னு. பக்தியில் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சவாள்லாம் அப்படி தான் இருப்பாள். பக்தாகிரேசராள் அப்படின்னு சொல்கிறாளே அவள்லாம் அப்படி தான் இருப்பாள். பக்திர் திருடா நௌர்பவதி பிரசித்தா. இந்த பக்தியை விட்டால் வேறு சாதனம் கிடையாது மோட்சத்துக்கு. ஆத்மசாட்சா்காரம்தான் அகண்டாகார விற்பி அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் முக்திக்கு சாதனம். ஞானத்தை தவிர சாட்சா்காரம்னா ஞானம், ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை தவிர வேறு சாதனமே கிடையாது. அதுக்கு இதெல்லாம் உபகாரம் பண்ணும். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, பகவானை பூஜை பண்ணுறது, கதை கேட்கறது, பகவானை பற்றி பேசுறது, இது எல்லாம் அவசியம் தேவை. உபனிஷத்தே சொல்கிறது, தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஆத்ம தத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாளாம். என்னெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணுறா அப்படின்னார், தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. விவிதிஷந்தி அறிந்துக்கிறதுக்கு, வேத்தும் இச்சந்தி அறிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறா. வேதானுவச்சனேன வேத பாராயணம் பண்ணுறா, வேதத்தை சொல்லிக் கொடுக்குறா, கற்றுக்கிறா, கத்துண்ட வேதத்தை மறுபடியும் மறுபடியும் பாராயணம் பண்ணுறா, சொல்லிகிட்டே இருக்கா, பகவத் சந்நிதியில் சொல்கிறா. இதெல்லாம் எதுக்கடா சொல்கிறான்னார், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. வேத பாராயணங்கள்லாம் முன்னால் சித்தசுத்தியானது ஏற்படும், சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்கும் இவனுக்கு. தத்வாரா நல்ல குரு கிடைப்பார். பகவத் அனுகிரகம் இருக்கணும், நல்ல குரு கிடைக்கணும், பிரம்மஜானி குருவாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக இவனுக்கு முக்தி கிடைக்கும். இது வேதானுவச்சனேன. யக்ஞேன யாகங்கள் பண்ணுறா, அக்னிஹோத்திரம் பண்ணுறா, இஷ்டி பண்ணுறா, சோமயாகங்கள்லாம் பண்ணுறா, எத்தனையோ ஹோமங்கள்லாம் பண்ணுறா, பகவதர்ப்பணமாக பண்ணுறா, லோக கல்யாணத்துக்காக பண்ணுறா. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு துவாரமாக இருக்குன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறது. பிராமணா விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தானங்கள் பண்ணுறாங்க. பிரபுக்கள்லாம்
ராஜாக்கள்லாம் எத்தனை தானம் பண்ணியிருக்கா. சதுர்வேதி மங்களம் அப்படின்னே இருக்குது. 4 வேதம் தெரிஞ்ச பிராமணர்களுக்காக அந்த ஊரையே தானம் பண்ணிட்டான் ராஜாக்கள். கிராமமாக தானம் பண்ண ராஜாக்கள்லாம் இருக்கா. இன்றைக்கும் பல பேர் தானம் பண்ணுறா. நிறைய ஸ்வர்ண தானங்கள் என்ன, பூதானங்கள் என்ன, தானம் பண்ணணும். மனுஷன் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு சுலபமான வழி. திரவியமூலானி பாப்பானி அப்படின்னு இருக்கு. இவனுக்கு பாப்பம் எப்போ ஒட்டுறது, எப்படி ஒட்டுறதுன்னார திரவியம் வழியாக தான் இவனுக்கு பாப்பம் ஒட்டுறது. திரவியத்தை இவன் தியாகம் பண்ணிட்டான், வாரி கொடுத்துட்டான், சொர்ணதானம் பண்ணுறான், பூதானம் பண்ணுறான், கோதானம் பண்ணுறான்னா பாப்பங்கள்லாம் மூட்டை மூட்டையாக கரைஞ்சிரும், இன்னுமே இல்லாமல் ஆகிடும். இதுக்கும் பிரத்யட்சமாக நடக்கிறது. பெரிய வியாதி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துன்ருக்கான், ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொர்ணதானத்தை பண்ணிவிட்டான், கோதானம் பண்ணுறான், பூதானம் பண்ணான்னா உடனே அப்படியே நல்ல பலன் கிடைக்கிறது. அதெல்லாம் பிரத்யக்ஷம். இப்படி ஒரு காமனையை உத்தேசிக்காமல் எனக்கு இது நடக்கணும், அது போகணும், இது வரணும்னு நினைக்காம ஈஸ்வரார்ப்பணமாக தானம் பண்ணுறாளே, அதனால் என்னடா கிடக்கிறதுன்னார் சித்தசுத்தி ஏற்பட்டு பிரம்மஜானம் வரைக்கும் இவனுக்கு பலன் பரம்பரையாக கிடைக்கிறதான். அதான் இங்கே சொல்கிறார், யக்ஞேன தானேன தபசா. தபஸ் அப்படின்னா என்னது? நியமேஷு தபஸ் சப்தா. ஒரு நியமத்துக்கு தான் தபஸ்ன்னு பேர், கட்டுப்பாடு, இதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். தபஸ்ன்னா ஏதோ கண்ணை மூடின்னு காட்டில் போய் உட்கார்றது தான் தபஸ் இல்லை. நம்மளுக்கு நம்மளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறது. நித்தியம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறது, குளிக்கிறது, இத்தனை வேளை தான் சாப்பிட்றது, சுவாமிக்கு பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது, போய் பேசுறது இல்லை. ஏதோ ஒரு கட்டுப்பாடு. ஏகாதசி அன்னைக்கு உபவாசமாக இருக்கிறது, ஏதோ ஒரு கட்டுப்பாடு. வெள்ளிக்கிழமைனா கோவிலுக்கு போயிட்டு வருது, ஒரு ஏதோ ஒரு கட்டுப்பாடு மடியாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு நம்மளுக்கு நம்ம ஒரு வேலி போட்டுக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் தபஸ்ன்னே பேர். இப்படி நியமத்தை எதுக்குடா ஆச்சரணம் பண்ணுறான்னார், இந்த நியமத்தினுடைய பலன் பரம்பரையா முக்தியாம். தபசா அநாசகேன பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது, இதெல்லாமே தபஸு தான். அநாசகேன பட்னி இருக்கா, ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கா, மறுநாளைக்கு துவாதசி சிரவணத்தோடு கூடி சிரவண துவாதசியாக வந்துருத்தா அன்னைக்கும் உபவாசம் இருக்கா, அதுக்கு மறுநாள் பிரதோஷம் வந்தால் பிரதோஷத்து உபவாசம், அன்றைக்கும் உபவாசம் இருக்கா. இப்படி மகாபெரிவா 3 நாளைக்கு தொடர்ச்சியாக உபவாசம் இருப்பாள். முதல் நாளைக்கு ஏகாதசி சுத்தோபவாசம், தீர்த்தம் கூட பள்ளப்படாது. அடுத்தது சிரவண துவாதசி வந்துவிட்டால் சுத்தோபவாசம். அடுத்தது பிரதோஷம் மறுநாளைக்கு வரும், வேண்டும்னே அப்படி வரும். அவ்வளோதான். பிரதோஷ பூஜை முடிஞ்சு அப்புறம் சந்திரமௌலீஸ்வர தீர்த்தம் எடுத்துட்டு அப்புறம்தான் 3 நாளைக்கு உபவாசம். உபவாசம் இருக்காளே, எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா. இன்றைக்கும் ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கிறவங்களாம் இருக்கா. இன்னும் சாந்திராயணாதி கிருச்சரங்கள்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். நீ பட்னி இருக்கு உபவாசம் இருக்கிறதுனால பல பாபம் போகிறதுன்னு சொல்லியிருக்கு. நீ பெரிய பெரிய பாபங்கள்லாம் பண்ணிவிட்டே அப்படின்னா அதுக்கு பிராயஷ்சித்தத்தை சொல்கிறச்ச பிராஜாபத்திய கிருச்சிரம் பண்ணு, இல்லை சாந்திராயண கிருச்சிரம் பண்ணு, தப்த கிருச்சிரம் பண்ணு அப்படின்னு கிருச்சிரம் நிறைய சொல்லு. கிருச்சிரம்னா பட்னி இருக்கிறது, சரீரத்தை போட்டு வாட்டுறது, பட்னி போட்டு பண்ணினேன்னா பாபங்கள்லாம் தொலைஞ்சு போடும். அப்படி பட்னி இருக்கிறதுக்கு சக்தி இருக்கும் நம்மளுக்கு. சக்தி இல்லைங்கிறதுனால அதுக்கு பிரதிநிதியாக தானங்கள் சொல்லியிருக்கு, அதையும் பண்ணுறது இல்லையோ. இத்தனை கோதானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கியா சொல்லியிருக்கு. பிராஜாபத்திய கிருச்சிரம் பண்ண முடியலன்னா, அவ்வளோ கோதானம் பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக சொர்ணதானம் சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு சொர்ணத்தை தானம், அதுவும் பண்ணுறதில்ல. 10 ரூபா காயினை வைக்கிறான். பிராஜாபத்திய கிருச்சிர வாத்தியார் சொல்லுவார் ஆரம்பத்தில், குறிப்பிட்ட சமயத்தில் பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்தை பண்ணாததுனால அது அதிபத்தியாகி 7 வயசில் பூனலை போடணும், 20 வயசில் போடுறான். இப்போ பிராஜாபத்திய கிருச்சிரம் சம்ஸ்காரத்தை காலம் தள்ளி பண்ணுறேன், என்னமோ பாப்போம் எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வரான், பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுறான்.
கிருச்சிரம் பண்ணணும். உடனே அவர் சொல்லுவார், பிராஜாபத்திய கிருச்சிரஸ்ய ஸ்வரூபதா அனுஷ்டாதுமசக்கியத்வாத் தத் பிரதிநிதிபூதம் இதம் ஹிரண்யம் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல எடுத்த உடனே பண்ணிட்டு தான் அப்புறம் கர்மாவை ஆரம்பிப்பார். தத்தம் மாமி ஜலம் போடுங்கம்பார் வெத்தலை பாக்கில். சில சமயம் ஏதாவது பைசா வைப்பான், இல்லைன்னா அதுவும் இல்லை, வெறும் தட்டில் வெத்தலை பாக்கில் ஜலத்தை ஊற்றி கீழே வச்சுரும். ஓம் தட்சத்து. பிராஜாபத்திய கிருச்சிரம் 15 நாள் பட்னி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கபலம் சாப்பிட்டுண்டு 15 நாளைக்கு இருக்கணும். முதல் நாளைக்கு 15 கபலம், 14, 13 இப்படி என்ன, கடைசி நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் பிராஜாபத்திய கிருச்சிரம். இது பண்ணுறதுக்கு பதிலாக சொர்ணதானம் பண்ணணும்னு இருக்கார். ஒன்றுமே பண்ணுறது, 1 ரூபா 10 ரூபா கூட கொடுக்கறது. இது மாதிரி உபவாசம் இருக்கிறது. ஒரு பாபத்தை போக்கிக்கணும், அதாவது ஏதோ பாபம் பண்ணிட்டான் அதுக்கு பிராயஷ்சித்தமாக உபவாசங்கள் இருந்தால் அந்த பாபம் போகும். ஈஸ்வரார்ப்பணமாக ஏகாதசி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னார், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. தபசா அநாசகேன நாம சங்கீர்த்தனங்கள், வேத பாராயணங்கள், யாகங்கள், பகவத் கதா பிரவச்சனங்கள் எல்லாமே எதுக்கு உபகாரம் பண்ணுறது? சாட்சாத் பிரம்மசாட்சாத்காரத்தை அடையிறதுக்கு உபகாரம் பண்ணுறது. உபனிஷத்து சொல்கிறது, தமேதம் வேத அனுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்கிறா அம்பாள். பக்தி பிரசித்தா பவமோக்ஷணாய நானியத் தத சாதனமஸ்தி கிஞ்சித். பக்தியை விட்டால் வேறு சாதனம் இல்லைப்பா சம்சாரத்தை கடக்கிறதுக்கு. ததாபி ஹிருத்சம்சயபந்தனம் மே விபேத்துமர்ஹஸ்யமலோக்திபிஸ்துவம். அப்படி இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியறது, இருந்தாலும் என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு சம்சயம் இருக்குது, அதை நீங்கள் போக்கணும். அமலோக்திபிகி, ரொம்ப அழகான உங்களுடைய சொற்கள்னால, தோஷமே இல்லாததான உங்களுடைய சொற்கள்னால நீங்கள் அதை போக்கணும். என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சம்சயத்தை போக்கணும். வதந்தி ராமம் பரமேகமாத்யம் நிரஸ்தமாயா குணசம்பிரவாகம் பஜந்தி சாஹர்நிஷமப்ரமத்தாக பரம்பதம் யாந்தி ததைவ சித்தாக. எல்லாரும் என்ன சொல்கிறா தெரியுமா? ராமனை என்ன சொல்கிறா தெரியுமா? அவன்தான் பரமாத்மா, அவன் ஒருவன்தான் சத்தியமான வஸ்து, ஆத்தியம், முழுமுதற் கடவுள் அவன்தான், அவன்தான் ஆத்தியம், முதல் ஒரு வஸ்துன்னா அவன்தான். நிரஸ்தமாயா குணசம்பிரவாகம், மாயிகமான குணங்கள்லாம் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, மாயே கிடையாது, மாயா காரியமும் அவன்கிட்ட கிடையாது. நிரஸ்தமாயா குணசம்பிரவாகம் பஜந்தி சாஹர்நிஷமப்ரமத்தாக. அவனை அஹோராத்திரம் வேற எதுலேயும் புத்தியை செலுத்தாமல் அவனையே பஜிச்சுருந்து எல்லாரும் சாட்சாத்காரத்தையே அடைஞ்சிருக்கா பல பேர். பரம்பதம் யாந்தி ததைவ சித்தாக. சித்தர்கள்லாம் அவனையே பூஜை பண்ணி பஜிச்சு சித்தி அடைஞ்சு அவனையே அடைஞ்சிருக்கா. வதந்திக்கே, இப்படி இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறா தெரியுமா? வதந்திக்கே சித் பரமோபி ராமஹா ஸ்வாவித்யயா சம்ருதமாத்மசம்யம் ஜானாதி நாத்மானமதః பரேண சம்போதிதோ வேத பராத்மதத்துவம். ராமன் வாஸ்தவிகமாக பரமாத்மாவாக இருந்தாலும், அவன்தான் பரமேஸ்வரனாக இருந்தாலும், பிரம்மமாக இருந்தாலும், ஸ்வாவித்யா சம்ருதமாத்மசம்யம், அவன் எப்போ ராமனாக அவதாரம் பண்ணானோ அந்த அவதார காலத்தில் அவன் அவித்யினால் பீடிக்கப்பட்டிருக்கான். அவன் அப்போ ஆத்மஞானி இல்லை, அவன் பரமாத்மா இல்லை. அப்போ வாஸ்தவமாக அவன் பரமாத்மாவாக இருந்தாலும் இந்த அவதார காலத்தில் அவனுக்கு அஜ்ஞானமானது இருக்குது. எப்படி நம்மளுக்கெல்லாம் அஜ்ஞானமானது இருக்கோ அது மாதிரி ராமனுக்கும் அஜ்ஞானமானது இருக்குது. ஸ்வாவித்யா சம்ருதமாத்மசம்யம், அவனுடைய அவித்யினால் அவனுடைய ஆத்மாவானது ஆவிருத்தமாக இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு. ஜானாதி நாத்மானமதః பரேண, அப்படி மறைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் என்ன ஆச்சுன்னார், ராமன் தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சிக்கலை.
அவன் யார், பரமாத்மா அவன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கல. அவன் அஜ்ஞானியாக இருந்திருக்கான். ராமாவதார காலத்தில் அவன் அஜ்ஞானி. அவன் தன்னுடைய வாஸ்தவம் தான் தான் பரமாத்மா, ஆத்மாங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற பிரம்மஞானம் அவனுக்கு இல்லை. ஆத்மாவை வாஸ்தவமாக அவன் தெரிஞ்சுக்கல. அப்படிங்கிறதுனால தான் என்ன ஆச்சு, அதப்பரேண சம்போதித்தோ வேத பராத்ம தத்துவம். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மகரிஷி வந்து, ஹே ராமா, நீ தாண்டா வைகுண்டவாசி, நீ தான் நாராயணன், நீ தான் லக்ஷ்மிநாதன் அப்படின்னு ஒரு சமயத்தில் பரத்தியார் வந்து சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு புரியறது. அப்போ முன்னாடி அவன் தெரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். எதிஸ்மஜானாதி குதோ விலாபா. இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ராமன்கிறவன் பரமாத்மா, அவன் வந்து அஜ்ஞானி எல்லாம் கிடையாது, எப்போவுமே அவன் பிரம்மஜானி பரமாத்மா தான். அவன் அஜ்ஞானம் இருந்தது அவனுக்கு முதல்ல, நம்மளை மாதிரி அவன் அஜ்ஞானத்தினால் ஆத்மா மறைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் யாரோ வந்து உபதேசம் பண்ணதுக்கப்புறம் அஜ்ஞானம் போச்சு அவனுக்கு. அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அம்பாள் காரணம் சொல்கிறா. எதிஸ்மஜானாதி குதோ விலாபா சீதா கிருதே அனேன கிருதः பரேண ஜானாதி நைவம் எதிகேன சேவ்யா சமோஹி சர்வைரபி ஜீவஜாதைஹி. அவன் பிரம்மஜானி தான் ராமன் அப்படின்னு நீங்கள் சொன்னேன் அப்படின்னா என்ன இடைஞ்சல் வரும்? அவன் பிரம்மஜானியாக இருந்தால் ஆத்துக்காரி தொலைஞ்சு போயிட்டான்னு எங்கேயாவது அழுவானா? பித்து பிடிச்சவன் மாதிரி மரமே கண்டையா மட்டையே கண்டையான்னு போய் எல்லாத்தையும் கேட்குறான். மரமே நீ சீதையை கண்டையா, கிளியே நீ சீதையை கண்டையா, மானே நீ சீதையை கண்டையான்னு போய் கேட்டு அழறானே. மலையே கண்டையா நதியே கண்டையான்னு போய் அழறானே ராமன். எங்கேயாவது பிரம்மஜானி ஆத்துக்காரி காணாமல் போயிட்டான்னு அழுவானா? பிரம்மஞானிக்கு ஆத்துக்காரின்னு ஒத்தி உண்டா? அவன் சரீரத்துக்கே தான்னு நினைக்கல, அப்புறம் இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட பத்னியை எப்படி தான்னு நினைப்பான்? தன்னை சேர்ந்தவள்னு நினைப்பான். தான் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையே அவனுக்கு. ஒன்று தானே பிரம்மம், ஒன்று தானே இருக்குது அவனுக்கு. தான் தன்னுடையது அப்படிங்கிற ரெண்டாவது வஸ்துவில் எங்கே வந்தது? ஆத்துக்காரி காணாமல் போயிட்டான் அழறானே ராமன். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் தான் பரமாத்மா, அவன் அஜ்ஞானி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா எப்படி அவன் அழுவான்? எதிஸ்மஜானாதி குதோ விலாபா. அவன் தன் ஸ்வரூபத்தை அவன் அறிஞ்சிருந்தான் அப்படின்னா எதுக்கு அவன் அழுவான்? அழறதுங்கிறது அஜ்ஞான காரியம். நான் ஆத்துக்காரி தொலைஞ்சு போயிட்டான்னு யார் அழுவான்? அஜ்ஞானி தான் அழுவான். அவன் ஞானியாக இருந்தான்னா அவன் எதுக்காக அழப்போகிறான்? சீதா கிருத்தே அனேன கிருதः பரேண. பொறத்தியார் யாரோ வந்து எங்கள் ஆத்துக்காரி தூக்கிண்டு போயிட்டா அப்படின்னு அழுது அதுக்காக யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சைன்யத்தை சேர்த்துண்டு என்ன பாடுபடுத்தியிருக்கான். இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னா அவன் எங்கேயாவது பிரம்மஞானின்னு சொல்ல முடியுமா? பிரம்மஞானின்னா கையை வெட்டினாலே பேசாமல் ஓடுறார். கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், ஒன்றுமே தெரியாத மாதிரி போகிறார். அப்படி இருப்பாளா பிரம்மஞானிகள்? ஆத்துக்காரி காணாமல் போயிட்டான்னு யுத்தம் பண்ணுவாளா சைன்யத்தை சேர்த்துண்டு? அதனால் அவர் சொல்கிறார், அதனால் நீங்கள் அவன் பிரம்மஞானி சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, அவன் முதல்ல அஜ்ஞானியாக இருந்தான், அப்புறமா யாரோ சொன்னால் அவன் வாஸ்தவமாக பிரம்மஞானி தானே, பரமாத்மா தானே, அஜ்ஞானத்தினால ஆவர்த்தமாக இருந்தான், இருக்குது ஆத்மா, அவனுடைய ஆத்மா. என்ன இப்போ அதனால் அப்படின்னு கேட்டேன்னா போச்சு. நீங்கள் கேள்வி கேட்டாலே அவுட்டு. நம்மளும் அப்படி தானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே அப்படி தானே. எல்லாருமே வாஸ்தவத்தில் பரமாத்மா தான், பிரம்மந்தான். அத்தனை ஆத்மாக்களும் வெவ்வேறு இல்லை, எல்லாம் ஒரே பரமாத்மா தான். எப்படி ஆகாசங்கிறது ஒன்று தானோ, உபாதியினால் கடம் மடம் அப்படிங்கிறதுனால பிரிச்சா மாதிரி தோன்றதோ, அது மாதிரி ஆத்மாங்கிறது ஒரு வஸ்து தான். சரீரம் நான் அப்படிங்கிறதுனால நான் வேறு நீ வேறு, இந்த சரீரத்தினால தான் பிரிவு நம்மளுக்கு தோன்றது. இந்த சரீரத்தை உடச்சிவிட்டா என்ன ஆகும்? ஒன்றா கலந்துரும். சரீரங்கிறது கல்பிதம், பொய் அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோன்னா வாஸ்தவமாக இது ஒன்று தான் இருக்குது, இதெல்லாம் பொய் அப்படின்னு
அந்த நிச்சிதமான ஞானம் வந்துருத்தன்னா இவனுக்கு பிரம்மசாட்சாத்காரம் ஏற்படுறதுன்னு சொல்கிறா இல்லையா, இதுதான் பிரம்மசாட்சாத்காரம்னு சொல்கிறா. அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கோம், ராவண மாதிரி தான் நம்மளுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம்? நாமளும் அஜ்ஞானி, வாஸ்தவமாக பரமாத்மா தான் நம்ம வேற, நாராயணன் வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்வரூபம் உண்மையாக தெரியலை, அபரோக்ஷ சாட்சா அனுபவத்தில் வரலை, அஜ்ஞானத்தினால ஆவருத்தனமாக இருக்குது நம்மளுடைய ஆத்மா, அஜ்ஞானத்தை சூழ்ந்திருக்கு. இந்த அஜ்ஞானம் போகணும். ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளுடைய புண்ணியவசத்தினால சித்தசுத்தியெல்லாம் ஏற்பட்டு நல்ல குரு கிடச்சி, பிரம்மஞானி கிடச்சி, அவர் நம்மளுக்கு உபதேசம் பண்ணி, சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணோன்னா அவருடைய வாக்கியத்தை கேட்டு உள்ளே போய் நம்மளுக்கு இறங்கித்து அந்த வாக்கியம் அப்படின்னா அப்போ சாட்சாத்காரம் நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இதே தானே அங்கேயும் ராமன் விஷயத்துலேயும் இதே தான். ராமன் அப்படின்னா அவனை எதுக்கு சுவாமி பூஜை பண்ணணும், அவனை எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும்? நானும் ராமனும் நம்மளும் ஜீவர்களும் ராமனும் ஒன்றுன்னா அவனும் அஜ்ஞானி, யாரோ சொல்ல போகிறா, அந்த சமயத்தில் அவனுக்கு புரியறது அப்படின்னு சொன்னால் என்ன இதில் வித்தியாசம் இருக்குது? ஜானாதி நைவம் எதிக்கே ந சேவ்யா. இப்போ அவன் அறிஞ்சிக்கலை தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை ராமன் அப்படின்னா எதுக்காக அவனை கேன சேவ்யா, யாரால் அவன் சேவிக்கப்பட வேண்டியவனாக ஆவான்? அவன் பிரம்மஞானி இல்லைன்னா எதுக்காக? அவன்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஜானாதி நைவம் எதிகேன சேவ்யா சமோஹி சர்வைரபி ஜீவஜாதை. எல்லா ஜீவர்களும் அவனும் ஒன்றாயிட்டானே. ராமர் பரமாத்மா, அவனை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறேன். நானும் பரமாத்மா தான், என்னையே நானே நமஸ்காரம் பண்ணிக்கிறதா? அது மாதிரின்னா ஆயிடுத்து. இப்போ அதனால் இப்படி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அம்பாள் சொல்கிறா பரமேஸ்வரங்கிட்ட, எனக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அத்ரோத்தரம் கிம் விதிதம் பவத்பிஹி தத்ப்ரூதமே சம்சயபேதி வாக்கியம். நான் கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா, இதற்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுன்னு இருந்தா எனக்கு சொல்லுங்க. என்னுடைய சம்சயத்தை போக்கடிக்கக்கூடியதான வாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்க, பதிலை சொல்லுங்க அப்படின்னு அம்பாள் கேட்குறா. மேலே நாளைக்கு பாப்போம்.